ஜெப வேலை பகுதியில வைத்து நீங்க வெளிப்படுங்க. நீங்க வெளிப்படுங்க தகப்பனே. உம்முடைய வார்த்தைகள் அப்பா எங்களை அப்பா கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நடத்தட்டும் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Thank you Father. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. உமக்கு நன்றி அப்பா. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Father. Thank you Jesus. உமக்கு நன்றி அப்பா. Oh thank you Father. Oh thank you Jesus. Oh thank you Jesus. Hallelujah. 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 உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. பேசுகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி அப்பா. தேவையான மன்னாவை எங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறீர். தேவையான போஷாக்கை எங்களுக்கு நீங்க கொடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. Thank you Father. Thank you Jesus. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. Hallelujah. 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 ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் விடுவிக்கிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளுடைய சிறையிருப்புகளை திருப்புகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் ஹalleluya. ஆமா. ஹalleluya. Hallelujah. எல்லாரையும் சந்தித்ததுல மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம தொடர்ச்சியாக சில காரியங்களை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த நாட்கள்ல அதிகமாக நமக்கு தேவைப்படுகிற ஒரு காரியமாக, இந்த நாட்கள்ல அதிகமாக நாம் போராடுகிற ஒரு சூழ்நிலைகளாக நமக்கு இருக்கிற இந்த இமோஷன்ஸ், இந்த ஸ்ட்ரெஸ், இந்த ஆங்ஸைட்டி, இல்லைன்னா இந்த டிப்ரெஷன், ஏன்னா நம்ம சந்திக்கிற சவால்கள், நாம் படுகிற நாம் போகிற சில பாதைகள் நமக்கு சில சோர்வின் பள்ளத்தாக்குகளாக இருக்கும் பொழுது அதை தாண்டி அதை நம்ம ஜெயிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம அந்த துக்கத்திலேயோ அந்த கவலையிலேயோ வாழ்க்கை தருகிற சில அடிகள், சில மோசமான காரியங்கள், சில பாதைகள்ல நாம் துவண்டு போய் சிலர் அப்படியே நம்ம போயிடுறோம். ஆனா ஒரு சிலர் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த கடினமான பாதைகளை அழகான நீரூற்றுகளாக மாற்றி அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வெற்றியை பெற்று மற்றவர்களுக்கும் முன்பாக ஒரு பாதையை காட்டுகிறவர்களாக, ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறவர்களாக, ஒரு வழியை காட்டுகிறவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் மறுக்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் வாழும்படிக்கு, நாம் இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் நம்ம அப்படியே பிரச்சனையே வராது, சோர்வே வராது, எனக்கு எந்த போராட்டமே வராது. நம்மளுடைய நிறைய காரியங்களினால, நம்மளுடைய தவறான தேர்ந்தெடுப்புகளால, நம்மளுடைய சில எதிர்பாராத விதமான, நம்ம அதுக்கு காரணமா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா திடீர்னு நமக்கு புரியாத சில காரணங்கள், சிலது நமக்கு புரியாது, ஏன்னே நமக்கு தெரியாது. சில சூழ்நிலைகள், நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே, இப்படி நிறைய காரியங்கள்னால உலகத்துல நம்ம எப்படி பண்றோம், நம்ம இப்படிப்பட்ட அழுத்தங்களுக்குள்ளாக, ஒரு சோர்வுகளுக்குள்ளாக நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம போகிறோம். ஒரு டார்க்கான பாத், ஒரு டனல் போல, ஒரு இருட்டான ஒரு பகுதி நம்ம கடக்க வேண்டியது நம்ம பார்க்கிறோம். நீங்க யார வேணாலும் நீங்க கேட்டு பார்த்தாலும், உலகத்துல இருந்த துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நான் அப்படியே பயங்கரமாவே எனக்கு அப்படியே இருந்துச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில பள்ளத்தாக்குகள் வாயிலாக, சில நெருக்கமான பாதைகள் வழியாக, சில கொடூரமான, சில கஷ்டமான அந்த பாதைகள் வழியாக கடந்து போவதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட அந்த பாதைகளிலும் நாம் சோராத படிக்கு, நாம் அடைய வேண்டிய அந்த டெஸ்டினிய, நாம ரீச் ஆக வேண்டிய அந்த இலக்கை நோக்கி நாம் எப்படி பயணிக்கிறது, அதுக்கு என்ன எனக்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, நம்மளுடைய இந்த இமோஷன்ஸ், நம்மளுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம் இப்ப இல்லையா, இப்ப நமக்கு புரியும் விதமா சொன்னோம்னா, நம்மளால அதை தாங்க முடியறது இல்ல. நம்மளுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் நம்மளுக்கு அப்படியே அதிகப்படியான கவலை, அதிகப்படியான ஒரு பயம், அதிகப்படியான ஒரு துன்பம், அதிகப்படியான இல்லைன்னா கோபம், அப்படி அதிகப்படியான சில கசப்புகள், சில மனிதர்கள் ஏற்படுத்திய சில காயங்கள், சில மனிதர்கள் நமக்கு கொடுத்த அந்த வழிகள், அது ஆறாத காயமாக, ஆறாத புண்ணாக, அதுக்கு நம்ம அதை மறந்து அதை விட்டு வெளியே வர முடியாத படிக்க சில டிராமா, சில அந்த பாதிப்பு, அந்த கொந்தளிப்பு, அது நமக்குள்ளாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அந்த மனிதர்கள் ஏற்படுத்தின அந்த காயங்கள், அந்த வடுக்கள், அதை விட்டு நம்மளால மேற்கொண்டு வரவே முடியல. அந்த சில அழுத்தங்கள், சில பிரஷர்ஸ் நம்ம அப்படியே முடக்கி போட்டு விட்ட சூழ்நிலை போல இருக்கு. ஆனா இப்படி இருக்க என் தேவன் அழைக்கிறாரா? இப்படி இருக்க நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இப்படியே நம்ம வாழ்க்கை போகணும், இப்படித்தான் நம்ம இந்த சூழ்நிலை ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரா என்று சொன்னால் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, நம்ம வேதம் முழுக்க வாசிக்கிறோம். அவர் இப்படிப்பட்டதான இந்த நெகட்டிவான இந்த இமோஷன்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான இப்படிப்பட்ட ஒரு அழுத்தம், சுமை கொடுக்கிற ஒரு அழுத்தங்களுக்கு விரோதமாக குரல் கொடுத்திருக்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் வேதம் முழுக்க நீ பயப்படாதே 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 என்று சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல நீ கவலைப்படாத, நீ சோர்ந்து போகாத, நீ நம்பிக்கை இழந்துராத, விசுவாசம் உள்ளவனா இரு. ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை ஊட்டும் விதமாக வேதத்துல ஆண்டவர் நமக்காக குரல் கொடுக்கிறது. அதாவது இந்த விதமான நெகட்டிவான இந்த இமோஷன்ஸுக்கு, இந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களுக்கு விரோதமாக ஒரு நல்ல ஒரு காரியத்தை நமக்கு நேராக பேசுகிறதை நம்ம வேதம் முழுக்க வாசிக்க முடிகிறது. அப்ப அதனாலதான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஆண்டவர் படைக்கும் பொழுது நல்லா தான் நம்மளை படைச்சார். நல்ல ஒரு மனநிலையோடு கூட, நல்ல ஒரு குணாதிசயங்களோடு கூட, நல்ல மனநிலையோடு கூட நம்ம படைத்தார். ஆனாலும் கூட இந்த பாவத்தினால விழுந்து போன இந்த உலகத்துல நம்ம இந்த மாதிரியான பாதிப்புகளுக்குள்ளாக ஆளானாலும் அதுல அப்படியே இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கல. இந்த உலகத்துல நான் சொல்றது பாருங்க, இன்னைக்கு பரலோகம் போனா நம்ம நிறைய பேர் நம்ம ரொம்ப ரெடியா இருப்போம், சந்தோஷமா போயிருவோம். ஆனா இந்த உலகத்துல வாழ்றதுதான் ஒரு கிறிஸ்தவனா, ஒரு கிறிஸ்தவளா, இந்த உலகத்துல வெற்றியா, ஆண்டவர் சொல்ற மாதிரி சந்தோஷமா, சமாதானமா, அன்பா, நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்றதுதான் நமக்கு பெரிய சேலஞ்ச். நீங்க நினைக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டு, சிஸ்டர் மியூட் போட்டுக்கலாம், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆமா நாளைக்கே பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டாருன்னா சந்தோஷமா போயிருவோம் நிறைய பேர். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஆனா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தான் நம்ம தெரியாம என்ன பண்றோம், திணறோம். மனிதர்களோடு எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல, மனிதர்களை புரிஞ்சிக்க தெரியல. ஒரு சில கொடூரமா சிலர் இருக்கும் பொழுது, நமக்கு விரோதமா ஏதாவது காரியங்கள் பண்ணும் பொழுதும், நம்மை ரொம்ப நோகடிக்கும் பொழுதும், நம்மை காயப்படுத்தும் பொழுதும், அவர்களிடத்துல நம்ம எப்படி அதை மேற்கொள்ள தெரியல. சில காரியங்களை நம்மளால என்ன பண்ண முடியல, முன்னேறி நம்ம போக முடியல. இப்படி நிறைய சூழ்நிலைகள்ல நம்ம திணறுகிறவர்களா இருக்கிறோம், நம்ம கஷ்டப்படுகிறவர்களா இருக்கிறோம். அப்ப இந்த காரியங்கள்ல தான் நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம ஆராதிக்கிற தேவன், அந்த மீட்பின் தேவன், இந்த உணர்வுகள்ல, இந்த உணர்ச்சிகள், இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றது, தைரியமாக வாழ்வதற்கு தேவையான அந்த மீட்பை செஞ்சுட்டாரு. பரலோகத்துக்கு போக போறோம். அங்க போனா நமக்கு இந்த மாதிரி நீ கவலைப்படாதன்னு சொல்றதுக்கு தேவை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மை பார்த்து நீ கவலைப்படாதே மகளேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குமா? என்ன பதில காணல? இருக்காது. ஏன்னா அங்க கவலை இல்ல. அங்க நமக்கு என்ன பண்ண தேவையில்ல, கவலை இல்ல, நீ பயப்படாதன்னு சொல்ல தேவையில்லை, நீ சோர்ந்து போகாதன்னு சொல்ல தேவையில்லை, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, உன் விசுவாசத்தை காத்துக்கு எது சொல்ல. ஏன்னா நம்ம ஒரு பூரணமான ஒரு இடத்துக்கு போயிருவோம், அங்க எதுவுமே இல்ல. ஆனா இந்த உலகத்துல நாம் இங்க வாழுகிற நாட்கள்ல இத்தனை காரியங்களை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அதனாலதான் பாருங்க, இதை பத்தி நம்ம ரொம்ப அதிகமா நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வுகள், இந்த உணர்ச்சிகள்ல மீட்பு ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிறார். நம்ம இன்னமும் அதே போலவே பயத்திலேயே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெரிய வியாதி, ஒரு பெரிய துன்பம், ஒரு பெரிய நெருக்கடி, ஒரு பெரிய பொருளாதார சேலஞ்ச், ஒரு சில மனிதர்கள் இப்படி எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பயத்திலே இருக்க தேவையில்லை, கவலையிலே இருக்க தேவையில்லை, சோர்விலே இருக்க தேவையில்லை. நாம் நல்ல சந்தோஷமா, சமாதானமா, அமைதியா, நம்பிக்கையோடு கூட நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம தியானித்துக் கொண்டிருந்தோம். அல்லேலூயா. மீட்கப்பட்ட உணர்ச்சி இப்ப நமக்கு சொந்தம். ஆண்டவர் இதையும் மீட்டு இருக்கிறார், இதையும் என்ன பண்ணிருக்கிறாரு, மீட்டு இருக்கிறார். நல்லா இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்ரெடி நாட் எட். எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லுங்க. ஆல்ரெடி எல்லாரும் சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. ஆல்ரெடி விட மாட்டேன். ஆல்ரெடி நாட் எட்.
என்ன, ஏற்கனவே சிலதை ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். சிலது இனி வரவிருக்கிற காரியங்கள். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இனிமே தான் எல்லாமே கிடைக்க போகுதுன்னு நம்ம நினைச்சு ஏமாந்தும் போயிடக்கூடாது. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னும் இல்ல. இனி ஆமா நம்ம சாகாம இருக்க போறது இனிமே தான். இப்பவே நான் சாகாமல் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இப்ப வியாதியில சுகத்தை பெற்றுக்கொள்ள இப்பொழுது முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மரணமே இல்லாத காரியம் இனிமே நமக்கு வரப்போகிறது. ஆனா இப்ப இருக்கிற உங்களுடைய வியாதியில கர்த்தருடைய பலன் உங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. இந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்க கர்த்தர் போதுமானவர். அதை செய்து முடிச்சிருக்கிறார். அதை நம்ம நம்பலாம். அதை நம்புறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டம். அதெல்லாம் அது பாட்டுக்கு நடக்கும். அது இன்னும் ஏதோ பரலோகத்துக்கு போனாதான் அதெல்லாம் இல்ல. ஏமாந்து போகாதீங்க. இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு ஆண்டவர்ட்ட கேட்கலாம். தப்பு கிடையாது. ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்படின்னு கேட்கலாம். தரித்திரமான நிலைமைகள்ல, கடன் பாரங்கள்ல, சுமைகள்ல இருக்கும் பொழுது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. நம்மள ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதத்தை கேட்கலாம். ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை கொடுங்க. இந்த காரியங்களை ஆல்ரெடி ஆண்டவர் செய்திருக்கிறத நாம் அனுபவிக்க நாம புரிந்து கொள்ளணும். அது நம்ம உரிமைகளை சிலதெல்லாம் நம்ம அப்படியே அறியாமையிலேயே நம்ம விட்டுடுறோம். அதே போலதான் இந்த இமோஷன்ஸ்ல கவலையே இல்லாம நம்ம எப்படி போய் சிஸ்டர் இருக்க முடியும்? பாருங்க, அந்த கவலை வராமல் இருப்பாது. அது காக்கா பறக்கிறத தடுக்க முடியாதது போல அது வராம இருக்க முடியாது. பயம் வராம, ஆனா அது நம்மை ஓவர் கம் பண்ண நாம விட தேவையில்லை. அது ஓவர் கம் பண்ண முடியாது. ஏன்னா அதற்கு மேல ஆண்டவர் ஆளுகையை செலுத்தி இருக்கிறார். நாம நம்ம கண்ட்ரோல்ல அதை வைத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் போதிக்கிறது. அந்த கவலையோ அந்த பயமோ அந்த ஒரு வேதனையோ அல்லது கோபமோ பாவமோ நம்மை மேற்கொள்ள முடியாது. அதுல இருந்து ஒரு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நம்மை மேற்கொள்ள நாம் அனுமதிக்க கூடாது. இன்னைக்கும் கூட ஹவு டு ஓவர் கம் ஒரி, கவலையை மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி நம்ம கத்துக்கொள்ள போறோம். கவலைன்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது அப்படியே ஒரு 2 பேர் சொல்லுங்களேன். கவலைன்னா என்ன? வேகமா சொல்லணும். நமக்கு ரொம்ப அதிக நேரம்லாம் இல்ல. கவலைன்னா என்ன சொல்லுங்க. தெரிஞ்சது சொல்லுங்க, பரவாயில்ல. கவலைன்னா தெரியலையோ? கவலைன்னா பயம்தான் தெரியலையா? sister. பயம்தான். அதோட இன்னொரு வெர்ஷன் ஃபர்ஸ்ட் கவலைப்படுவோம். அது அடுத்து பயமா மாறிடுவோம். அப்படியே இப்படி ஆயிருமோ அப்படின்னு. ஆமா. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோங்கிற எண்ணம். அதாவது டு திங்க் அபவுட் ப்ராப்ளம்ஸ் ஆர் அன்பிளசன்ட் திங்ஸ். ஏதாவது சில கஷ்டங்கள், சில நெருக்கடிகள், சில சவால்கள், சில சூழ்நிலைகள், சில மனிதர்கள், சில விஷயத்தை குறிச்சு காரியங்கள், இதை குறித்தெல்லாம் நம்ம என்ன பண்றது? அதாவது ஏற்கனவே நடந்து முடிந்த அல்லது இப்படி நடந்துருமோ அப்படின்னு நினைச்சு அந்த எண்ணங்களின் ஓட்டம் அது அப்படியே என்னவா மாறிடுது? கவலையா மாறிடுது. சென்ஸ் ஆஃப் ஒரு அன்ஈசினஸ், ஒரு மாதிரி ஈஸியா இல்ல, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு, கஷ்டமா இருக்கு. இப்படி சொல்றோம்ல, சொல்ல தெரியல நமக்கு, ஆனா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஒரு ஆங்ஸைட்டி இல்லையா? ஒரு ஃபியூச்சரை பத்தி இல்லைன்னா முடிஞ்ச காரியத்தை கொஞ்சம் இப்படி என்ன நோகடிச்சிட்டாங்களே, இப்படி என்ன புண்படுத்திட்டாங்களே, இவங்க இப்படி நடந்துகிட்டாங்களே, இவ்வளவு மோசமா என் வாழ்க்கை மாறிடுச்சு, என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டத்துல போயிருச்சு, இப்படி நிறைய காரியங்களை குறிச்சு நம்ம ஒரு கவலைப்படுகிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, நல்ல டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். கன்சர்ன் வேற, கவலை வேற. கன்சர்ன்னா எப்படி? நம்ம எதை குறிச்சுமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா, நம்ம ஃபியூச்சரை குறிச்சு கன்சர்ன்டா இருக்கிறோம், பொறுப்பா இருக்கிறோம். ஐயோ நம்ம எப்படி என்ன பண்றது, நாளைக்கு பிள்ளைங்க பெருசானா அவங்களுக்கு நல்லா படிக்க வைக்கணும், அதுக்கு செலவுகள் இருக்கு, அதுக்கான ஃபியூச்சருக்கு சேர்த்து வைக்கணும். இது கன்சர்ன். இப்ப இதை பற்றி நம்ம எண்றோம், அதுக்கு நம்ம ஐயோ இதை நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கணுமே, கொஞ்சம் இது பண்ணணுமே, கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், இதெல்லாம் கன்சர்ன். ஆனா கவலைங்கிறது இல்ல, அதுலயே ஆழ்ந்து போய் அது உங்களை முடக்கி போட்டு விடுகிறதா இருக்கிறது. கன்சர்னுக்கும் கவலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கணும். கவலை என்ன பண்ணுது? அதிகப்படி அப்படியே ரொம்ப நம்மள சோர்வுக்குள்ளாக்கி நம்ம அது என்ன பண்ணிருதுன்னா ஒரு சிறைக்குள்ள வச்சிடுறது போல ஆயிடுது. நம்மளால அதை தாண்டி நம்ம செயல்பட முடியாதபடிக்கு நம்ம போய்விடுகிறோம். அதனாலதான் கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25வது வசனம், வேகமாக வாசிங்க. மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா.
இருதயத்தில் உள்ள Hallelujah. கவலை என்ன பண்ணிருமா, நம்ம என்ன பண்ணிரும், ஒடுக்கி போட்டுரும். இந்த கவலை என்ன பண்ணிருது பாத்துக்கீங்களா? கவலைப்பட்டு 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 ஒரு ஸ்டேஜ்ல இதை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். அது ஒருவேளை நம்ம தாண்டி வந்திருக்கிறவர்களா இருக்கலாம், இல்லனா ஒரு சிலர் அதோடு கூட போராடி கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் கர்த்தர் நம்மை அந்த சிறையிருப்புல இருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நம்பிக்கையோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாம் எந்த விதமான பிடிக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆதம் ஆராதிக்கிற தேவன், அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. நம்ம எந்த விதமான பாண்டேஜ்ல இருந்தோம், கவலை உங்களை பிடிச்சிருக்கலாம், நீங்க கவலை உங்களை அப்படியே அமுத்தி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க போகும் பொழுது, இன்னைக்கு நீங்கள் திரும்பும் பொழுது, அந்த கவலையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, ஒரு விடுவிக்கப்பட்டவர்களாகத்தான் திரும்பி செல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூட நீங்க செய்தியை கேட்க போறீங்க. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நான் வந்த வண்ணமாக திரும்பி மட்டும் போயிடக்கூடாதுப்பா. இன்னைக்கு எப்போதும் போல நான் போயிடக்கூடாதுப்பா. இன்னைக்கு நான் ஒரு விடுதலையை சுதந்திரித்தவளாக, இந்த கவலையை மேற்கொள்கிறவளாக நான் திரும்பி போகணும்னு சொல்லி ஆசையோடு எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கேன். ஹalleluya. பாருங்க, ஏன் நம்ம கவலைப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி சில மூணு காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். why we worry, ஏன் why do we worry, ஏன் நம்ம கவலைப்படுகிறோம்? முதலாவது காரியம் கம்பேரிசன். தெரியுமா? நம்ம என்ன பண்றோம், ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணி பார்க்கிறது. நம்ம என்னெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கிறோம்? எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். ஆமா தானே? அவங்களுக்கு இவ்வளோ ஞானம் இருக்கே, நமக்கு இல்லையே. அவங்க இவ்வளோ அழகான ஒரு வடிவம் இருக்கே, நமக்கு இல்லையே. அவங்க நல்லா பேசுறாங்களே, அவங்களுக்கு இவ்வளோ நல்ல ஒரு திறமை இருக்கே, அவங்க நல்லா இப்படி இருக்காங்களே, நல்லா உடுத்துறாங்களே, அவங்க வீடு சூப்பரா இருக்கே, அவங்க கார் இப்படி இருக்கே, எல்லாமே அவங்க பிள்ளைங்க ஒழுங்கா படிக்குதே, அவங்களோட வேலை நல்லா இருக்கு, சம்பாத்தியம் நல்லா இருக்கு, அவங்க எப்படி ஹாப்பியா இருக்காங்களே, நமக்கு ஹாப்பினஸ் இல்லையே. அவங்க நல்லா ஹெல்த்தியா இருக்காங்களே, நமக்கு ஒரு ஹெல்த்தியா இல்லையே. அவங்க ஆண்டவர் நல்லா இப்படி பயன்படுத்துறாரே, நம்மள ஆண்டவர் பயன்படுத்தி இப்படி நிறைய விதங்கள்ல நம்ம பார்த்து 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 என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு, எனக்கு சுகத்தை கொடு, நிறைய காரியங்கள். நீங்க உண்மையா இல்லையா? எல்லாருமே நானும் தான் எனக்கு ஆண்டவர் பேசின செய்தி. ஹalleluya. ஆமா, நான் ஒன்னும் இதுல இருந்து அப்படியே வரல. இது எனக்கு கர்த்தர் இதை எழுத இந்த காரியத்தை தியானிக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் என்னோடு பேசின காரியம். பாருங்க, நம்ம இதுல இருந்து விடுவிக்க ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமா, பாருங்க, அப்ப எல்லாமே நம்ம என்ன பண்ணுகிறோம், கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். நம்ம லைஃப், நம்ம கவலைக்கான ஒரு மெயினான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கிறது. ஆவிக்குரிய ரீதியாகும், இந்த நம்ம உலக பிரகாரமாகவும், எல்லா விதத்திலும் நம்ம பிரெயின் இப்படித்தான் ஆயிருக்கும் போல, என்னன்னு தெரியல. இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். சவுல் வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல 1 சாமுவேல் 18 5 6 7 8 வேகமா வாசிக்கிறவர்கள் வாசிங்க. 1 சாமுவேல் 18வது அதிகாரம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். தாவீது பெலிஸ்தனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடை பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மக்காரமாய் பார்த்தான். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா என்ன ஆயிடுச்சு, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகரமாக பகைத்தான். இவன் கொன்றது 1000, ஆனா இவனுக்கு அவன் கொன்றது 10000. இவன் என்ன பண்றான், என்னோட அவங்கள ஜனங்கள் கம்பேர் பண்றாங்க. இங்க பிரச்சனை என்னதான், இந்த கம்பேர் பண்ணி பார்த்ததுனால வருகிற ஒரு பிரச்சனை. ஜனங்க கம்பேர் பண்ணாங்க. இவன் எப்படி நினைச்சிருக்கலாம்,
அடுத்தடுத்து வல்லவர்கள் வரதான் செய்வாங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க? நம்மளை விட ஞானமான சந்ததி தான் வரும். அடுத்தடுத்து இப்படி நினைச்சிருக்கலாம். ஆனா, அந்த ஜனங்கள் கம்பேர் பண்ணோனே, இவனும் தன்னை தாவீதோடு கூட ஒப்பிட்டு பார்த்து, இவனுக்குள்ளாக ஒரு 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 கசப்பு, ஒரு எரிச்சல், ஒரு ஒரு காய்மகரமாக ஒரு பகைக்கிற ஒரு காரியம் வந்தத நம்ம பார்க்கிறோம். நாம என்ன செய்திருக்கிறோம்? நம்மளுடைய பங்கு நம்ம செஞ்சுட்டோம். நம்மளுடைய காரியத்தை செஞ்சுட்டோம். நம்ம ஏன் அத அடுத்தவர்களோட கூட கம்பேர் பண்ணணும்? என்று சொல்லி அவன் நினைக்கல. நாமும் கூட இப்படித்தான் இன்னைக்கு. நம்ம என்ன பண்றோம்? நம்ம நமக்கு முடிஞ்சத நம்ம செஞ்சுட்டோம்னு சொல்லி நம்மளால இருக்க முடியறது இல்ல. எல்லா காரியத்திலயும் நம்ம அடுத்தவர்களோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். நம்ம குடும்பத்தை ஒப்பிட்டு பார்க்கிறோம், நம்ம பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்க்கிறோம், கணவனை ஒப்பிட்டு பார்க்கிறோம். எல்லாத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறதுனால என்ன ஆயிடுது? நமக்கு ஒரு விதமான ஒரு கவலை, ஒரு சோர்வு, தாழ்வு மனப்பான்மை, நமக்குள்ளாக ஒரு ஒரு ரிஜெக்டடான ஃபீலிங், நெக்லெக்ட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங். நம்ம தகுதி இல்லையோ, நம்ம ஆண்டவருக்கு பிடிக்கலையோ, நம்மளெல்லாம் ஒரு இது பண்ணலையோ, அப்படி நிறைய விதமான எண்ணங்கள் நமக்குள்ளாக வந்து ஒரு கவலைக்குள்ளாக ஆழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம என்ன செய்யறோமோ அதை குறிச்சு மட்டும்தான் கணக்கு கேட்க போறார். ஹalleluya, ஹalleluya. அதனால ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நம்ம கவலைப்பட தேவையில்லைங்கிறார். ஹalleluya. நமக்கு கையில என்ன கொடுத்திருக்கிறாரோ, நமக்கு கொடுத்திருக்கிற திறமை, நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, நமக்குன்னு வச்சிருக்கிற அழைப்பு, நமக்குன்னு கொடுத்திருக்கிற சில பொறுப்பு, நம்ம குடும்பம் நமக்குன்னு ஏதாவது கொடுத்திருக்காரா, அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும், அதை செய்தா போதும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் நம்ம கிட்ட ரொம்ப 1 கொடுத்துட்டு 9 எதிர்பார்க்கிற தேவன் நல்ல புரிஞ்சுக்கணும். நல்லா வாசிங்க. மத்தேயு 25வது அதிகாரம் வசனம் 14, 15. மத்தேயு 25, 14, 15. அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஹalleluya. என்ன இருக்கு? அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்தும் கொடுத்து பிரயாணப்பட்டு போகிறார். இப்படித்தான் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை கொடுத்துட்டு அதை குறிச்சு மட்டும்தான் நம்ம கிட்ட கணக்கு கேட்க போறார். நம்ம குடும்பத்தை கொடுத்திருக்காரு, நம்ம குடும்பத்தை மட்டும்தான் கேட்க போறார். நமக்குன்னு ஏதாவது ஒரு பொறுப்புகள், ஒரு ஊழியம் கொடுத்திருக்கிறாருன்னா அதை குறிச்சு, நமக்கு ஏதாவது ஒரு திறமை தாளந்த கொடுத்திருக்கிறாருன்னா அதை குறிச்சு, இதுல நம்ம கம்பேர் பண்றதுக்கு வேண்டிய தேவையே இல்ல. நீ ஏன் இதை பண்ணலன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண போறது இல்ல, நம்ம கிட்ட கேட்க போறது இல்ல. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? கம்பேர் பண்ணி பாக்குறோம். ஐயோ, அவங்க லைஃப் இது. எல்லாருமே பாருங்க, எல்லாருக்குமே இந்த பிரச்சனை, கவலைக்குள்ளாக இதை ஆழ்த்துகிறத பார்க்கிறோம். வீணான கம்பாரிசன். அவங்க புள்ள இப்படி படிச்சுட்டா, நம்ம புள்ள இப்படி படிக்கலையே, அவங்க புள்ள இது. நமக்கு எல்லாருக்குமே இந்த போராட்டம் இருக்கு. இப்படி இப்படி நல்லா இதா பண்றா, நம்மளால பண்ண முடியலையே, அவங்களுடைய காரியங்கள் இப்படி இருக்கே, நம்மளால இப்படி பண்ண முடியலையே என்று சொல்லி தேவையில்லாத கம்பேர் பண்ணி 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 நம்ம சோர்ந்து போயிடுறோம். நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம சோர்ந்து போயிடுறோம், நம்ம துவண்டு போயிடுறோம். நம்ம பண்ண வேண்டிய நம்ம கையில கொடுத்தது கடைசியில பார்த்தா என்ன பண்ணிடுறோம்? கோட்டை விட்டு ஒண்ணுமில்லாம பண்ணிடுறோம். எந்த இடத்துல தவறுகிறோம்? எந்த இடத்துல தவறுகிறோம்? இது தேவையில்லாத கவலையாக, ஒரு பாரமாக, ஒரு சுமையாக நமக்குள்ளாக வந்து விடுகிறத பார்க்கிறோம். அப்படின்னா எப்படி சிஸ்டர்? நம்ம ஒரு சிலரை நமக்கு ரொம்ப பிடிக்குதே, அவங்கள நம்ம இன்ஸ்பயர் பண்றோமே, அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு சிலரை பிடிக்கும். நான் சின்னதுல இருந்து என்னுடைய அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி பர்ஃபெக்டா ஜாப் பண்ணணும், எந்திரிக்கணும், குடும்பத்தை அப்படி நடத்தணும், எவ்வளவு கூலா. இப்படி சிலரை நம்ம இன்ஸ்பயர் பண்றோம், சிலரை நம்ம என்ன பண்றோம்? ஆமா, அவங்கள அது தவறு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க நம்ம ஒப்பிட்டு பார்ப்பது வேற, சிலரை பார்த்து அட்மையர் பண்ணி நம்ம அந்த மாதிரியாக அதையும் நம்ம அளவோடு கூட, அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். முழுசா நான் அவங்களாவே மாறிட முடியாது. நான் என்ன மாதிரிதான் இருக்க முடியும். நானு
அவங்களாவே மாறிட முடியாது. எனக்கு ஒருவேளை அவங்கள பிடிக்கலாம். அதுக்காக நான் அவங்கள முழுசா மாறிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? இப்படி படைச்சிருக்கிறார். அத நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. அப்ப அ இத கரெக்ட்டான சென்ஸ்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எலிசா எலியாவ என்ன பண்றாரு? பின்பற்றுகிறார். இரட்டத்துணையான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். அப்ப எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும்? மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதை எப்படி எப்படி ரைட் சென்ஸ்ல நான் எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா நம்ம பார்க்கிறோம். மனிதர்களை நம்ம பார்க்காமலே இந்த உலகத்துல நம்ம யாருமே இல்லாம வாழ்றது இல்ல. சில மனிதர்கள், சில காரியங்கள், சில இதெல்லாம் பார்க்கிறோம். சிலது பிடிக்குது, சிலது பிடிக்காம இருக்கு, சிலது நம்ம ஆசைப்படுறோம். அப்ப அதை எப்படி எடுத்துக்கொள்றது? எப்படிப்பட்ட மனப்பாக்குவம், மனப்பான்மை நமக்கு இருக்கணும் அப்படின்னா, அவர்களுக்கு செய்தவர் எனக்கும் செய்வார். ஹalleluya. அவர்களை உயர்த்திய தேவன் என்னையும் உயர்த்துவார். அவர்களை பயன்படுத்துகிற தேவன் என்னையும் பயன்படுத்துவார். இப்படிப்பட்ட ஒரு நியாயமான ஆசையாக இருப்பது தவறல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கம்பேர் பண்ணி பார்க்கறதுல எப்படிப்பட்ட கம்பேரிசன் நமக்கு இருக்கக்கூடாது, எப்படி நம்ம இருக்கணும்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு செஞ்சிருக்காரா? அதை குறிச்சு நான் ஒன்னும் செஞ்சுட்டாருன்னு செஞ்சுட்டா அப்படி இல்ல. அவருக்கு செஞ்சிருக்காருன்னா எனக்கும் என்னைக்காவது செய்வார். அவங்களை காப்பாத்தி இருக்கிறாரா? சரி, அந்த மாதிரி சூழ்நிலையில என்னையும் கர்த்தர் காப்பாற்றுவார். அவர்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரா? அவர்களை தேவன் பயன்படுத்துறாரா? அப்ப why can't God என்னையும் பயன்படுத்துவார். என்னையும் தேவன் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். நானும் பிரயோஜனமான பாண்டமா இருப்பேன். நானும் கர்த்தருக்குள்ள நல்ல குடும்பமா இருப்பேன். என் பிள்ளையும் கர்த்தர் உயர்த்துவார். என் கணவனையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். என் மற்றவர்களையும் கர்த்தர் உயர்த்துவார். என் சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவார். இப்படி சொல்லி அவர்களுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஆரோக்கியமான அந்த திங்கிங் பேட்டர்ன் நமக்கு இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. we need to change. நம்மளுடைய திங்கிங் பேட்டர்னை மாத்தணும். கம்பேர் பண்ண தோணுதா? உடனே இமீடியட்டா சொல்லுங்க. உங்களுக்கு பரவாயில்ல இப்படி நடந்திருக்கேன் அப்படி சொல்லாதீங்க. உடனே யூ கேன் சேஞ்ச் யுவர் மைண்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மைண்ட் வந்து ஒரு இப்ப இந்த கம்ப்யூட்டர்ல இப்ப நான் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். இந்த கம்ப்யூட்டர்ல போட்டிருக்கிற சாஃப்ட்வேர் மாதிரி நான் என்ன பண்ணலாம்? அதை நான் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரிதான் நம்ம பிரெயினை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்ச் பண்ண. எல்லாருமே பரப்புல இருந்தே இப்படி இல்ல. நம்ம சிலதெல்லாம் கெட்ட குணம், ஆனா நம்ம மாத்திக்கிறோம் இல்லையா? எப்படி மாத்திக்கிறோம்? திரும்ப 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 நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம பிரெயினுக்கு. உங்களுக்கு புரியுதா? நம்ம பிரெயின் இப்படிதான் டெவலப், இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? அதை வந்து ஆமா மாத்தணும். அதனாலதான் மனம் மறுரூபம் ஆகுறதுனாலே வேதத்துல நம்ம ஏன் திரும்ப 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 கேட்கிறோம்? ஒரு காரியம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஒரு அம்மா போச்சான். ஒரு சலவை செய்கிற அம்மா. நான் ஒரு நல்ல செய்தியில கேட்டது ரொம்ப அருமையா இருக்கும். அடிக்கடி அந்த போதகர் இத உதாரணத்தை சொல்லுவாரு. ஒரு சலவை செய்கிற ஒரு அம்மா. பெரிய மீட்டிங்கா, பெரிய இது மீட்டிங். இவங்க படிக்காதவங்க, துணி சலவை செய்யறவங்க, துவைக்கிறவங்க. ஒரு பெரிய அது வந்து ஒரு பெரிய மீட்டிங். நல்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அப்ப இவங்க வந்து கேட்டுட்டு, ஐயா ரொம்ப நல்லா இருந்து, வார வாரம் சொல்லுவாங்களாம், ரொம்ப நல்லா இருந்துச்சுயா, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்ப அவரு நினைப்பாரா அந்த போதகர், ஏமா நீ நல்லா இருந்ததுன்னு சொன்னியே, சரி எங்க நீங்க கேட்ட செய்தியை சொல்லு பார்க்கலாம். அவருக்கு சந்தேகமா இருக்குமா, இந்த அம்மாவுக்கு புரியுதா? எப்படி நம்ம வந்து இவ்வளோ டீப்பா இருக்குதே, இந்த அம்மாவுக்கு புரியுதா? இது நிஜமாலுமே புரியுதா? இது என்னமோ தலையை ஆட்டுது, அவ்வளோ என்னன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் எழுதுறது இல்ல, நோட் பண்றது இல்ல, எதுவும் தெரியறது இல்ல, கவனிக்குது. என்ன புரியுது இதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தா சொல்ல தெரியலையும். இந்த வசனம் சொன்னீங்க, இந்த இது பண்ணீங்கம்மா, அப்படி இந்த பண்ணீங்க ஐயா அப்படின்லாம் அந்த அம்மாவுக்கு வந்து என்ன பண்ண தெரியலையா, சொல்ல தெரியலையும். அப்ப இவர் கேட்டாராம், என்னம்மா என்ன செய்தி தலைப்பு கூட உனக்கு சொல்ல தெரியல, என்ன வசனம்னு தெரியல, அப்புறம் ஆனா நீ கவனிச்சேங்கிற, நல்லா இருந்ததுங்கிற, என்னம்மா நீ சொல்ற அப்படின்னப்ப அந்த அம்மா சொன்னாங்களா, ஐயா எனக்கு இது பாருங்க, அது தலைப்பு சொல்ல தெரியாம இருக்கலாம், எனக்கு அந்த பாயிண்ட சொல்ல தெரியாம இருக்கலாம், அதுக்கான மேற்கோள் காட்டின அந்த வசனத்தை சொல்ல தெரியாம இருக்கலாம், ஆனா ஒண்ணு எனக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுமா? நீங்க கரையா சட்டைய கொண்டு வந்து போட்டீங்கன்னா, அதை நான் என்ன பண்றேன், தண்ணியில ஊற வச்சு அந்த சோப்பை போட்டு 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 துவைக்க 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 அந்த சோப்பு ஒரு போட 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 அந்த கரை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்குது. ஒரு நாள் அது பளிச்சுன்னு ஆயிருது. அந்த மாதிரி நான் இங்க வரும் பொழுதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள என்ன ஆகுது? மாற்றங்கள் நடக்குது. என் எண்ணங்கள் சலவை செய்யப்படுது. அது ஒரு நாள்ல ஒரு நாள் அது புத்தம் புதுசு போல வெண்மையாக மாறிடும்னு மட்டும் எனக்கு தெரியுதையா அப்படின்னுச்சான். ஹalleluya.
ஹalleluya. அப்படித்தான் நம்மளுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மள அந்த நெகட்டிவாய் திங்க் பண்றத, அந்த க்ரூக்கடா இருக்கிறத, இல்லன்னா சரியான விதத்துல நம்மளால யோசிக்க தெரியாம நம்ம எப்படி தவறா இருக்கலாம். ஆனா நீங்க மனதை மறுரூபம் ஆக்க 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 ஆண்டவர் அததான் பண்றாரு. நம்ம பாவியா தான் வர்றோம். அடுத்த நாளே அப்படியே பயங்கரமா அப்படியே நம்ம ஜம்ப் ஆயி அப்படிலாம் மாறிறது இல்ல. ரட்சிக்கப்பட்டோம். சில குணங்கள்லாம் பிறவி குணம் மாறாம, ஜென்ம சுபாவம் மாறாம, அதே கோபம், அதே அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா ஆண்டவர் அப்படியே விடுறதில்ல. என்ன பண்றாரு? அடுத்த நாளே நம்ம அப்படியே பயங்கரமா ஆயிடுறது இல்ல. ஆனா சலவ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. நம்மகிட்ட மாற்றம் இருக்கு. நீங்க பாருங்க, நல்லா கேட்டு பாருங்க. நீ அன்னைக்கு மாரி இல்ல. நீ நெறைய மாறி இருக்க. சொல்றாங்களா? கிறிஸ்தவர்களா இருக்க இருக்க நம்ம என்ன பண்றோம்? மெச்சூர்ட் ஆகுறோம். நம்ம மாறுகிறோம். நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்கள் வருது. குணங்கள் நல்லா மாறுது. நம்ம நல்லா மாறுறோம். நமக்கு பழைய சிநேகிதர்கள்லாம் இருந்தாங்கன்னா, நம்ம நம்ம பார்த்தா நல்லாவே கண்டுபிடிப்பாங்க. நல்லா மாறி இருக்காளே! நல்ல ஒரு முதிர்ச்சி இருக்கு, ஒரு அமைதி இருக்கு, ஒரு பொறுமை இப்படி மாறுறோம். நெறைய நம்மளே அப்படித்தான் ஆண்டவர் நம்மள மாற்றுகிறார். இந்த மாரி நம்ம பிரெயின் என்ன பண்ணணும்? அப்ப கம்பேர் பண்ணக்குள்ள உடனே சொல்லு இப்படி பரவால்ல இப்படி நடந்திருக்கு அப்படின்னு இல்லாம, அவங்களுக்கு செஞ்சிருக்கார். எனக்கும் ஆண்டவர் செய்வார். அப்படின்னு சொல்லி ஆரோக்கியமான அந்த திங்கிங் பேட்டர்ன உடனே உங்க பிரெயினுக்கு நீங்க என்ன பண்ணணும்? டீச் பண்ணணும். சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு இன்சிடென்ட் வந்தா சொல்லுங்க. ஃபீட் பண்ணுங்க. நான்லாம் சொல்லுவேன். ஏதாவது ஒரு தேவையில்லாம அப்படியே பயம், கவலை வந்துச்சுன்னா உடனே அது அமில்டாவா? டாக்டர் கரெக்ட்டா? அது பேர் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. அமில்டாவா? நம்மளுடைய அந்த இத வந்து சொல்றது பேரு. ஆ அமில்டான்னு நெனைக்கிறேன்ல. இது பேர் எனக்கு சரியா சொல்ல தெரியல. அப்ப அது என்ன பண்ணுமா? சுரக்குமா. உடனே நான் சொல்லுவேன், "இது பாரு ஓவரா சுரக்காத. இது வந்து உனக்கு ஒரு பெரிய த்ரெட் கிடையாது. நீ ஏன் தேவையில்லாத நீ சொரந்துட்டு இருக்க? அ இது ஒரு பெரிய உனக்கு தல போற காரியம் கிடையாது. இது ஒரு சாதாரண காரியம் தான். சும்மா சாதாரணமா இரு." இப்படி சொல்லி we can train our brain. ஓகே? ஹalleluya. அப்ப பாருங்க, நம்ம வசனத்தை சொல்லி சொல்லி, காரியங்களை சொல்லி சொல்லி, நம்மிடத்துல நம்ம பேசி, இப்படி கம்பேர் பண்றத குறிச்சு நம்ம ஓவர் கம் பண்ணும் பொழுது, நம் தேவையில்லாத கவலைகளுக்கு நாம் நீங்களாக்கி, நம்ம நல்லா இருக்கலாம். இதுல இன்னும் ஒரு முக்கியமான காரியத்த நான் அட்ரஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நம்ம என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்த காரியம். இந்த தேவையில்லாத இந்த ரீல்ஸ பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆயிருதுன்னா, அது ரீல்ஸ் தான். ஒரு பெரிய ரொம்ப அப்படியே அந்யோன்யமான தம்பதிய பார்க்குறீங்க. ஒரு ஜாலியான கப்பிள்ஸ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்தோனே உங்களுக்கு என்ன ஆயிருது? "அப்பா என்ன ஒரு கப்பிள்! என்ன ஒரு வீட்டுக்காரரு! என்ன ஒரு மனைவி! என்ன ஒரு சூப்பரா!" அப்படின்னு இருக்கு. அது ரீல். அது ரியல் கிடையாது. ஹalleluya! ஹalleluya! இருக்கிறீங்களா? ஹalleluya. அது ரீல். அதுக்கு பின்னாடி அந்த ஒரு டேக் எடுக்கிறதுக்கு அவங்க எத்தன சண்டை போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அத பார்த்தோனே நமக்குள்ள ஒரு அன்ஹாப்பினஸ். நமக்கு இப்படி இல்லையே! நம்ம வீட்டுக்காரங்க அப்படி நமக்கு தோணுதா இல்லையா? எனக்கெல்லாம் தோணியிருக்கு. உங்களுக்கு தோணுனது இல்லையா? எல்லாருக்கும் தோணுது இல்ல? நமக்கு இப்படி இல்லையே! நம்ம வீட்டுக்காரங்க இப்படி ஜாலியா இல்லையே! நம்ம மனைவி இப்படி ஜாலியா இல்லையே! நம்ம பிள்ளைங்க இப்படி ஒரு சொன்னா கேட்க மாட்டேங்குது. இப்படி நமக்கு ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு அழுத்தம் வருது. இது நம்ம நம்ம பாருங்க நம்ம ப்ராசஸ் பண்றோம். நம்ம நம்ம இந்த கம்பேர் நான் இது என்னோட கூட பேசின ஒரு காரியம். தேவையில்லாத நமக்குள்ள நம்ம இப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். நாம அவங்கள மாரி பண்ணலையே. நம்ம குடும்பம் அவங்கள மாரி இல்லையே. நம்ம மனைவியோ, நம்மளுடைய கணவனோ, நம்மளுடைய ஃபேமிலியோ இப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு, தேவையில்லாத ஒரு ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம போகிறத பார்க்கிறோம். அதனால தான் பார்க்கிறதெல்லாம் சும்மா அப்படியே நம்பிறக்கூடாது. தேவையில்லாத குறிச்சு ரொம்ப கம்பேர் பண்ணிட்டு இருக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஐ அம் யூனிக். நான் தனித்துவமானவள். என் ஹஸ்பண்ட் யூனிக். அல்லேலூயா. அவர் எனக்கான ஏற்ற துணை. எனக்கான ஒரு ஆதாம் அவர்தான். நான் தான் அவரோட ஏவாள். எல்லாரும் சொல்லுங்க. மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் அவரோட ஏவாள். என் வீட்டுக்காரரோட ஏவாள் நான் தான். சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்களேன். அவங்கவங்க வீட்டுக்காரர நெனச்சு. ஆ சொல்லுங்க. நான் தான் அவரோட ஏவாள். சொல்லுங்களேன். நான் நான் தான் தான் அவருடைய அவருடைய ஏவாள். ஆதாமுக்கு, ஏவாளுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்னா, அவங்களுக்கு யாரும் இல்ல. கம்பேர் பண்றதுக்கு வேற ஏவாளோ, வேற ஆதாம் வேற அவங்களுக்கு யாருமே இல்ல. நமக்கு இந்த பிரச்சனை பாருங்க. அ அப்ப நான் இத எழுத எழுத எனக்குள்ள ஆண்டவர் ஆவியானவர் பேசிட்டே இருந்தார். ஹalleluya. நம்ம பாருங்க, நம்ம நம்ம அவர் அவர் நமக்கான ஏற்ற துணை அவங்க தான். ஹalleluya. தேவன் அப்படித்தான் படைச்சிருக்காரு. சும்மா நோ நீட் டூ கம்பேர். அவங்க வீட்டுக்காரர்லாம் சூப்பர். இவங்க வீட்டுக்காரர் இவங்க மனைவிலாம் இவங்க இது வேண்டாம். நமக்கு கர்த்தர் ஏற்ற துணையா குடுத்திருக்கிறார். அது இருக்கட்டும். இந்த ஒரு ஆட் வரும்ல, கோணலானாலும் அது என்னுடையதாக்கும். இப்ப நான் பார்த்திருக்கேன் அந்த ஆட்.
அந்த மாதிரி சில குறைகள் அப்படி இப்படி இருந்தாலும் நமக்குன்னு கர்த்தர் அவர்களை கொடுத்திருக்கிறார். நமக்கு அதுதான் நல்லா இருக்கும். வேற யாராவது கொடுத்திருந்தா அது வந்தாதான் நமக்கு நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு அது தெரியாது. அது ஒருவேளை பாக்குறதுக்கு பிக்சர் கொடுத்திருந்தாதான் தெரியும், மோசமா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. அதனால நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை துணை, நமக்கு கொடுத்திருக்கிற வசதி, நமக்கு கொடுத்திருக்கிற வேலை, நமக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரம் நமக்கு ரொம்ப சூப்பர். நம்ம இந்த நிலைமையில இப்படிப்பட்ட காரியங்கள்ல நமக்கு நம்ம நல்லா இருக்கிறோம். நம்ம ஒன்னும் கம்பேர் பண்ணி நம்ம யாரோடையும் குறைந்து போகல. நம்ம நல்லா இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதை நினைங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன். நான் தேவையில்லாத கம்பேர் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. என் குடும்பம் யூனிக், என் வீட்டுக்காரர் யூனிக், நான் யூனிக், என் பிள்ளைகள் யூனிக், எனக்கான திட்டமும் தீர்மானமும் யூனிக். ஏசாயா 43:1 வாசிச்சோம். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. ரொம்ப பேர் சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி கால் பண்றார். நீ என்னுடையவள், நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், நீ எனக்கானவள், எனக்கு சொந்தமானவள். பொதுவா இல்ல, தனித்துவமா ஆண்டவர் அப்படி இப்படியே தனித்தனியா படைச்சிருக்கிறாரு. தனித்துவமாய் ஆண்டவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இன்றைய தினத்துல நம்ம கம்பேர் பண்றத நிறுத்தணும். திரும்ப திரும்ப ஒரு நாள்ல நடக்கலனாலும் அதை நீங்க திரும்ப 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 சொல்லுங்க. திரும்ப திரும்ப நான் எழுதி வச்சிருக்கேன், உங்களுக்கு சொல்லுவேன் இல்லையா. நான் டெய்லி ஜோம் பண்ணி முடிச்சுட்டு இதை நான் வாசிப்பேன். I am not going to compare myself with others. I have a unique plan. நான் தனித்துவமானவள். டெய்லி சொல்லுங்க. It will work. ஆண்டவர் எனக்குன்னு தனித்துவமான திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நான் எந்த குடும்பத்தோடையோ யாரோடையோ எந்த மனிதர்களோடையோ எந்த சூழ்நிலை யாரோடையும் நான் கம்பேர் பண்ண தேவையில்லை. எதையும் நபர்களையோ வேலையவோ காரியங்களையோ சூழ்நிலைகளையோ எதை குறித்தும் நான் என்ன பண்ண தேவையில்லை, கம்பேர் பண்ண தேவையில்லை. எனக்குன்னு வச்சிருக்கிற திட்டத்தை தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர்களை ஆசீர்வதித்த தேவன், அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களுடைய உயர்வுகளுக்காக நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். என்னையும் ஏற்ற வேளையில உயர்த்துவார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் பிரியமான தேவஜனமே. அடுத்தபடியாக why do we worry? நாம் ஏன் கவலைப்படுகிறோம்? திருப்தி இல்லை. திருப்தி இல்ல, ஒரு பேராசை, திருப்தியே இருக்கிறது இல்ல. இது நடந்துட்டா சரியாயிரும், அது கிடைச்சிட்டா சரியாயிரும், இப்படி ஆயிட்டா சரியாயிரும், அப்படி வந்துட்டா சரியாயிரும், இந்த வீடு கட்டிட்டா சரியாயிரும், அந்த கார் வாங்கிட்டா சரியாயிரும், இந்த குழந்தை மட்டும் எனக்கு பிறந்துட்டா சரியாயிரும், மேரேஜ் ஆயிட்டா சரியாயிரும், ஜாப் கிடைச்சிட்டா சரி. See, it will never end. Never end. ஒரு திருப்தியற்ற ஒரு காரியம் வாழ்க்கையில நமக்கு, ஆமா அப்படி நமக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டான ஒரு காரியம் நமக்கு வரவே வராது. அதனாலதான் பாருங்க, ஃபாதரோட பாடல் இருக்கும் அருமையா, வசதியை தேடி ஓடாதே அது தொடுவானம். தொடுவானம் தொட முடியுமா? வானத்தை தொட முடியுமா? தொட முடியுமா? தொடவே முடியாது. போயிட்டே தான் இருக்கும். நமக்கு அடுத்தடுத்து தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும், காரியங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அதுக்காக நம்ம கவலைப்படுகிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நான் நினைச்சேன், எனக்கு அந்த ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு கல்யாணம் ஆயிட்டா அவ்வளவுதான், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை இல்லையே, குழந்தை பிறந்துட்டா நான் சரியாயிருவேன். கடைசியில குழந்தையும் பிறந்துச்சு, வீடு கட்டிட்டா ஹாப்பினஸ். அப்பதான் கண்டுபிடிச்சு, ஓஹோ இது என்ன ஆகாது, இந்த பிரச்சனை ஓயாது. இதுக்காக நான் கவலைப்பட்டோம்னா வாழ்க்கை முழுக்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப எனக்குள்ள அந்த ஒரு பெரிய ஒரு புரிதல் ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இத பத்தி நம்ம ரொம்ப ப்ராசஸ் பண்ணோம்னா இது அப்படியே நம்ம உட்கார்ந்துட்டே இருப்போம். இது முடியவே முடியாது போல இருக்கு. அது ஒரு பக்கம். அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோம்பேறித்தனமா உட்கார்ந்து கொண்டு வேலைக்கே போகாம நாளை தினத்தை குறிச்சு பிளான் பண்ணாம அப்படியே அப்படி சொல்ல வரல. ஆனா இதை குறித்து டூ மச்சா நம்மளை நாமே ஆக்குப்பை பண்ணி நம்மளை நாமே ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி கவலைப்பட்டு கொண்டே நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது அடுத்தடுத்து தேவைகள், அடுத்தடுத்து காரியங்கள் நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். மத்தேயு 6வது அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். மத்தேயு 6வது அதிகாரம். யாரும் எல்லாரும் மியூட் எடுத்துருங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? மத்தேயு ஃபர்ஸ்ட் 6:33 வாசிக்கலாம், அப்புறமா சில வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாம். 6:33 எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? மியூட் எடுத்துட்டீங்களா? முதலாவது தேவனுடைய ஆட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அடுத்தது வாசிக்கலாமா? மத்தேயு 6வது அதிகாரத்துல 27வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 27 ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம்.
கவலைப்படுகிறதினாலே இதுனாலே உங்களில் உங்களில் எவன் எவன் தன் தன் சரீர சரீர அளவோடு அளவோடு ஒரு ஒரு முழத்தை முழத்தை கூட்டுவான். கூட்டுவான். உடைக்காகவும் உடைக்காகவும் நீங்கள் நீங்கள் கவலைப்படுகிறது கவலைப்படாததென்ன? காட்டு புஷ்பங்கள் அற்ப புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்துப் பாருங்கள். கவனித்துப் பாருங்கள். அவைகள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை, என்றாலும் நூற்கிறதும் இல்லை. நூற்கிறதும் சாலமோன் இல்லை. முதலாய் தன் சர்வ தன் மகிமையோடு சர்வ மகிமையோடும் அவைகள் ஒன்றை போலவும் இருப்பதில்லை சொல்கிறேன். என்று உங்களுக்கு சொல்கிறேன். 31 வாசிக்கலாம். 31 ஆகையால் எண்ணத்தை ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், உடுப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 34 ஆகையால் நாளைக்காக நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் கவலைப்படும். தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. இல்லாத கவலை, தேவையில்லாத ஓவர் ஆக்குபைட். சில பேர்லாம் ரொம்ப கடினமா ரொம்ப இதை செஞ்சு முடிச்சிடணும், அதை செஞ்சு முடிச்சிடணும், இப்படி பண்ணிடணும், இந்த வேலையை பண்ற அந்த வேலையை பண்ண ஓவர் ஆக்குபை பண்ணிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலாவது தேவன், ஆண்டவரை தேடுறதுக்கு நமக்கு நேரம் இருக்கு. ஆண்டவர். ரெண்டாவது குடும்பத்தை பார்க்கணும். மூணாவது நம்மளுடைய ஊழியம், நம்ம ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள், வேலை, ரொம்ப எல்லாமே ஆர்டரா இருந்ததுன்னா நம்ம நல்லா எல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்காக இந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஓவர் ஆக்குபை பண்ணிக்க கூடாது. எனக்கெல்லாம் இது ஒரு பெரிய ரெவலேஷன், இது ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு. நான் ரொம்ப ஓவர் ஆக்குபை பண்ணிக்கொள்கிற ஒரு ஆளு. ஒன்னா இல்லைன்னா ஓவர் இன்வால்வ்மெண்ட் ஆயிக்கிறது. ஒன்னா அதே தான், இல்லைன்னா இதேதான் அப்படி. அப்ப பாருங்க, இதுல எல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அதிகமா இருக்கு. நான் இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஹalleluya. பாருங்க, ஒரு காரியத்தை படிச்சேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு நாள்லயே அவர் எத்தனை நாள்ல படைச்சாராம்? இத எத்தனை நாள்ல படைப்புக்கு எடுத்துக்கிட்டாரு? மொத்தம் எத்தனை நாள்? 6 நாளையில படைச்சு 7வது நாள் மட்டும் 6 மனுஷன் நாள் ஓய்ந்திருக்கிறார். ஆமா, 6 நாள்ல படைச்சு 7வது நாள்ல ஓய்ந்திருக்கிறார். ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு நாள் போதாதா? போதுமா போதாதா? ஆண்டவரால் முடியுமா முடியாதா? முடியும். பாருங்க, எனக்கு இது பயங்கரமான ஆச்சரியமா இருந்தது. லில்லியன் ஸ்டான்லி ஆன்டி, பிளஸிங் யூத் மிஷன், அவங்களுடைய ஃபவுண்டர், அவங்க புக்ல வாசி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவரே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காரியங்களை படிச்சுட்டு சும்மா இருந்தாராம். பாருங்க, அது அப்படி அப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு, இது அவ்வளவுதான் படிச்சுட்டு 7வது நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். நம்ம ஏன் இப்படி பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? இத பண்றோம், அதை பண்ணணும், இப்படி பண்ணணும். ஊழியத்துல எனக்கு ஆண்டவர் பேசுறது ஊழியத்தை குறித்து. இப்ப பாருங்க, நம்ம ஏன் நம்ம ரொம்ப ரொம்ப வித்தர்டாய் போயிடுறோம், ரொம்ப நம்ம நொடிந்து போயிடுறோம், ரொம்ப சீக்கிரத்துல நம்ம சத்து இழந்து போயிடுறோம். நம்ம வாழ வேண்டிய ஒரு காலம் வரைக்கும் நம்ம ஒண்ணும் இல்லாம நம்ம ஏன் போயிடுறோம்னா, எல்லாமே நம்ம இப்படி பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த துடிப்பு இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆரம்ப நாட்கள்ல எனக்கு ரொம்ப அப்படி துடிப்பு இருக்கும். அது ஒரு பெரிய இவ்வளோ வாங்கி வச்சிருப்பேன், என்ன பண்றதுன்னே தெரியாது. இதை படிச்சு முடிக்கணும், அதை படிச்சு முடிக்கணும், இது பண்ணணும், அதை பண்ணணும், சாப்பிடாம கொள்ளாம, குடும்பத்தை பார்க்காம கொள்ளாம. எனக்கு எனக்கு அப்படி ஒரு ஆசை, ஒரு ஆர்வம். ஆனா பாருங்க, கொஞ்சம் ஆண்டவர் அப்படி கொஞ்சம் தட்டி, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வருது. நமக்கு அது தெரியறது இல்ல. ஒரு நிதானமா இரு, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த காலங்கள் வருது. அப்ப பாருங்க, ரொம்ப நம்ம போட்டு டூ மச்சா நம்ம ஆக்குபை பண்ணிக்க கூடாது. அது நம்மள என்ன பண்ணிடும்னா, டயர்ட் ஆகி அதை செய்ய முடியாத பொழுது ஒரு அழுத்தத்தினால தேவையில்லாத கவலை நமக்கு வந்துரும். கொஞ்சம் திருப்தியா இருங்க. ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு அமைதியா இருங்க. திரும்ப அடுத்தது செய்யுங்க, அடுத்த காரியத்தை செய்யுங்க, அடுத்தது அப்படி பண்ணுங்க. அப்படி கொஞ்சம் பொறுமையா, நிதானமா, திருப்தியா எல்லா சூழ்நிலைகளும், எல்லா காரியத்திலும், வேலையிலும், ஊழியத்திலும், குடும்பத்திலும், நம்மளுடைய சம்பாத்தியத்துல எல்லாத்துலயுமே கொஞ்சம் அப்படி அப்படி பொறுமையா, நிதானமா அப்படியே இருக்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. எதை குறித்தும், எதிர்காலத்தை குறித்தோ, காரியத்தை குறித்தோ, நம்ம செய்ய வேண்டியது, நம்ம நல்லா உழைக்கிறோம், நம்ம நல்லா வேலை செய்யறோம், நம்ம சேர்த்து வைக்கிறோம், ஆண்டவரை நம்பி ஜீவிக்கிறோம், அவ்வளவுதான். ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் பாத்துக்குவார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கரத்துல விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணுமா? கொஞ்சம் அமைதியா, எல்லாரும் சொல்லுங்களேன், கொஞ்சம் அமைதியா இளைப்பாறுதலா இருங்கன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் இளைப்பாறுதலா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, கவலையை எப்படி மேற்கொள்றது? How to overcome worry? எப்படி கவலையை மேற்கொள்றது?
அடுத்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பொறுமை இல்லை. எப்படி நம்ம ஏன் நம்ம கவலைப்படுறோம்? Why do we worry? நம்ம ஏன் கவலைப்படுறோம்? கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தோம். திருப்தி இல்ல, நமக்கு அவசரம். ஓவர் ஆக்குபை பண்ணிக்கிறோம். தேர்டு தான் அவசரம். தேர்டு நம்ம பார்க்கிறோம், பொறுமை இல்லை. நமக்கு அவசரமான ஒரு காரியம். இந்த உயர்வு எப்படி வருகிறது என்று சொல்லி பாத்தீங்கன்னா, அது படிப்படியாகத்தான் உயர்வு வரும். ஆனா நம்ம நினைச்சு பாருங்களேன், யோசேப்பு அப்பா வீட்டுல இருக்கிறான். ஒரு பையனா இருக்கிறவன அப்படியே கொண்டு போய் அரியணையில உட்கார வைத்திருந்தா யோசேப்போட நிலைமை என்ன இருக்கும்? திக்குமுக்காடி போயிருப்பான், திணறி இருப்பான். அவனுக்கு தெரிஞ்சிருக்காது அவ்வளவு பெரிய ஒரு ராஜ்யத்தை, அவ்வளவு பெரிய காரியத்தை, அவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பை அவனால நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியம். அவனுக்கு அந்த சாமர்த்தியம், அந்த அனுபவம், அந்த காரியங்கள் அவனுக்கு திணறி இருப்பான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல படிப்படியாகத்தான் தேவன் உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் நடக்கும். ஆனா நமக்கு இன்னைக்கு என்னன்னா, ஒரு பெரிய அவசரம், ஒரு பெரிய ஒரு அவசரத்திலேயே தான் இருக்கிறோம். ஆனா நம்ம இப்ப இன்னைக்கு ஒரு கேள்வி வேற. அது தெரியுது சிஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குதே. எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, இந்நேரம் நான் அட்லீஸ்ட் இந்த இடத்துல இருந்திருக்கணுமே, இந்த பொசிஷன்ல இருந்திருக்கணுமே, இந்த சேலரியில இருந்திருக்கணுமே, இந்த நிலைமையில இருந்திருக்கணுமே, என் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு உயர்வை கண்டிருக்கணுமே. வாசிங்க, ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல, எல்லாரும் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க, ஏற்ற காலத்தில். எல்லாரும் சொல்லுங்க பாருங்க, ஏற்ற காலத்துல இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல நம்ம குடும்பத்தை உயர்த்துவாரு. ஏற்ற காலத்துல உங்க பிரச்சனைகளை மாற்றுவாரு. ஏற்ற காலத்துல அவர் ரட்சிப்பை உண்டு பண்ணுவாரு. ஏற்ற காலத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பாரு. ஏற்ற காலத்துல நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கர்த்தர் தருவாரு. அது தீமைக்கான முடிவுகள் அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான முடிவுகள். அது இப்பொழுதே வரும். அது எப்படி செய்வானா? அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலத்துல சும்மா அப்படியே சாதாரணமா அப்படியே மெதுவா இல்ல, அதை தீவிரமாய்னா அது கரெக்டா சூப்பரா நான் செஞ்சிருவேன். தீவிரமாய் நடப்பிப்பேன். இப்பொழுதே ரட்சன் என்னால், இப்பொழுதே என்னது அது சகாயத்தை நான் பண்ணுவேன். அது 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 சீக்கிரத்துல நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுகிறது, அதிகாலமே அதற்கு நான் சகாயம் பண்ணுவேன். அப்படின்னா சீக்கிரத்துல நான் அதுக்கு சகாயம் பண்ணுவேன். சீக்கிரத்துல நான் அதுக்கு உதவி செய்வேன். சீக்கிரத்துல உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவாரு. நீங்க அதிக நாட்கள் ஒருவேளை காத்திருக்கிறீங்களா? ஒரு உயர்வுக்காக, ஒரு மாற்றத்துக்காக, ஒரு சூழ்நிலைக்காக. இந்த பிரச்சனையில, இந்த போராட்டத்துல இருந்து ஒரு முடிவு எப்பொழுது வரும்? இந்த காரியத்துக்கான பதில் எப்பொழுது எனக்கு வரும்? இந்த தேவைக்கான காரியத்துல எனக்கு எப்பொழுது ஒரு பதில் கிடைக்கும் என்று சொல்லி ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். நீங்க ஒருவேளை நான் நிறைய நாள் காத்துட்டு இருந்துட்டேன் சிஸ்டர், நீங்க சொல்றீங்க அவசரப்படாதன்னு. நான் நிறைய நாள் காத்துட்டு இருந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஒருவேளை நீங்க சோர்ந்து போகாதீங்க. அந்த நாள் அது சீக்கிரத்துல வரும். ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அந்த உயர்வை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தராகிய நான் அதை செய்வேன் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்பட தேவையில்லை. எதை குறிச்சும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. எது உங்களை கவலைப்படுத்தி கொண்டிருக்கிறது? எது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது? ஏன் நம்ம வேதனையில இருக்கிறோம்? கவலைப்படுவதனால ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடிய போறது இல்லையே. நான் அனாவசியமா என்னுடைய குடும்பத்தை நினைச்சு நான் ஏன் கவலைப்படணும்? என் பிள்ளைகளை நினைச்சு ஏன் கவலைப்படணும்? என் வாழ்க்கை துணையை நினைச்சு நான் ஏன் கவலைப்படணும்? கவலைப்படுறோம்னாவே எனக்கு ஐ லேக் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் பிளான் அர்த்தம்.
ஆனா நான் ஆண்டவருடைய திட்டத்தை நம்புவேன். ஆனால் என்ன கர்த்தர் அழைத்திருக்கிறாரு. நான் கர்த்தருடையவள், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிளான்ல இருக்கேன். அவர் என்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறாரு, என்னை முன் குறித்திருக்கிறாரு, என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு, நான் என்னை பாதுகாத்து வைத்திருக்கிறாரு. இருக்கிற சூழ்நிலை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இன்னைக்கு சொல்லுகிற உண்மை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், என் வியாதி இருக்கட்டும், என் சூழ்நிலை இருக்கட்டும், என் பொருளாதார நெருக்கடி இருக்கட்டும், என் வீட்டாருடைய பிரச்சனைகள் இருக்கட்டும், என்னுடைய கணவன் இப்படி இருக்கட்டும், என்னுடைய மனைவி இப்படி இருக்கட்டும், என் சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆயினா, அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்பதனால நான் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் ஹிம், ஐ டோன்ட் நீட் டு வரி. ஹalleluya. நான் எதை குறித்தும் நான் கவலைப்பட தேவையில்லை. நான் எதை குறித்து நான் கலங்கி இருக்க தேவையில்லை. நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். பிரியமான தேவ ஜனமே, நம்ம கவலைப்படுறோம்னா என்ன தெரியுமா? ஆண்டவர் மீது நமக்கு ட்ரஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம அப்படியே அர்ப்பணிப்போமா? இன்னைக்கு அப்படியே அர்ப்பணிப்போமா? எல்லாரும் மியூட் எடுத்துட்டு, எல்லாரும் மியூட் எடுத்துட்டு, அப்பா ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. இந்த தத்தளிப்பின் பாத்திரம் என்னை விட்டு நீங்கி போகட்டும், இந்த கவலை என்னை விட்டு நீங்கி போகட்டும். நான் உண்மை நம்புறேன்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கை தான். ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தா நம்ம கவலைப்பட மாட்டோம். நம்பிக்கை, ட்ரஸ்ட். என்னவா இருந்துட்டு போதும், என் சூழ்நிலைகள், என் வியாதிகள், என்னுடைய பிரச்சனை, என்னோட போராட்டம், என் சூழ்நிலை, என்னுடைய என்னவா இருந்துட்டு போட்டும், பட் ஐ ட்ரஸ்ட் இன் யூ லார்ட். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உண்மை நம்புறேன்பான்னு சொல்லுங்க. நான் உண்மை நம்புறேன்பான்னு சொல்லுங்க. நான் உண்மை நம்புறேன்ப்பா. நான் உண்மை நம்புறேன். நம்புறேன் ஆண்டவரே. நம்புறேன் ஆண்டவரே. நம்புறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஹalleluya. நம்புறேன்ப்பா. நீர் ஒருவர் தானே உண்மை உள்ளவர், நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர், நீர் ஒருவர் தானே உண்மை உள்ளவர், நீர் ஒருவர் தானே பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, நீர் சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் சொன்னதை செய்து முடிப்பீர். Thank you Lord. Thank you Lord. நாங்க உண்மை நம்புறோம் தகப்பனே. எங்களுடைய எல்லா விசுவாசங்களையும் எடுத்து போடுங்க. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத இந்த கம்பேர் பண்ணுகிற இந்த குணங்கள், கம்பேர் பண்ணுகிறது, அடுத்தவர்களோடு கூட கம்பேர் பண்ணுகிற அந்த குணங்கள், அந்த எண்ணங்கள் இன்றோடு கூட வேற அறுக்கப்படட்டும். என்னவா இருந்தாலும் அப்பா நீங்க அவங்களுக்கு செஞ்சிருக்கீங்களா, எங்களுக்கு செய்வீங்க ஆண்டவரே. அதோடு கூட நிறுத்த ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபைகளை கொடுங்க. அப்பா தப்பனே, தேவையில்லாத ஓவரா நாங்க ஆண்டவரே ஆக்குபை பண்ணி எங்களை நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாதுப்பா. ஆண்டவரே திருப்தி இல்லாம இருக்க கூடாதுப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில, எங்களுக்கு கொடுத்திருக்கிற சூழ்நிலைகள்ல, எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள்ல சமாதானமா இருக்க எங்களுக்கு நீங்க கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. அவசரப்படாத படிக்கு வேலைக்காக காத்திருக்க பொறுமை எங்களுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே. பொறுமை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.